சென்னையை சிங்கார சென்னையாக மாற்ற தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கூவம் நதிக்கரையின் ஓரமாக உள்ள குடிசை பகுதிகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதை கண்டித்து சென்னை விருந்தினர் மாளிகை முன்பு அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பு, மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு குழு உட்பட 4 அமைப்புகளின் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. ஏழை மக்களை பாதிக்காமல் வளர்ச்சி திட்டங்களை வகுத்தல், குடிசைகள் இருந்த இடத்திலேயே கட்டிடங்களை கட்டித்தருதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். இதில் கலந்து கொண்ட குழந்தைகளும் குடிசைவாசிகளும் கண்களில் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டும் கஞ்சி தொட்டிகளை அமைத்தும் பேனர்கள் ஏந்தியபடியும் கோஷங்களை எழுப்பினர். வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் குடிசைகள் அகற்றும் நடவடிக்கையை அரசு கைவிட வேண்டும் என்று மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு குழு தலைவர் அன்புவேந்தன் வலியுறுத்தினார். தமிழக அரசுக்கு இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், வளர்ச்சி திட்டங்கள் பெயராலே குடிசைகளை அகற்றுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். எந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாலும் மக்களை கலந்தாலோசித்து தான் அந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். குடிசை பகுதி சட்டத்தின்படி அதே இடத்தில் தான் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதே இடத்தில் குடிசை பகுதிகளை மாற்றி கல்வீடுகளை கட்டி மேம்படுத்த வேண்டும். அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். அதே போன்று தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ள 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆக்கிரமிப்பில் இருந்தால் அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அது சென்னை நீங்களாக என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை மாற்றி பாகுபாடு இல்லாமல் அனைத்து பகுதிகளுக்கும், சென்னை நகருக்கும் அந்த ஆக்கிரமிப்பில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, அறிவிக்கப்பட்ட குடிசை பகுதிகளில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அடிமனை பட்டா உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கூவம் நதிக்கரையில் குடிசைகள் அகற்றப்படுவதும் மீண்டும் முளைப்பதுமாகவே நிலைமை தொடர்ந்து வருகிறது.